ஹோட்டல் முன்பதிவு நிறுவனமான ஓயோ பார்ட்னர் ஹோட்டல்களுக்கான செக்-இன் விதிகளை திருத்தி திருமணமாகாத தம்பதிகள் இனி செக்-இன் செய்ய முடியாது என்று இந்த ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரும் வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது ஓயோ நிறுவனம். இந்த புதிய விதி முதலில் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் அமலுக்கு வரும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. வழிகாட்டுதல்களின்படி முன்பதிவு செய்யும் அனைத்து ஜோடிகளும் செக்-இன் செய்யும் போது உறவுக்கான சரியான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விதி ஆன்லைன் முன்பதிவுகளுக்கும் பொருந்தும் என ஓயோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஓயோ பார்ட்னர் ஹோட்டல்களுக்கு அவர்களின் தீர்ப்பின் அடிப்படையில் முன்பதிவுகளை ஏற்கவோ அல்லது நிராகரிக்கவோ விருப்பத்தை வழங்கியுள்ளது ஓயோ நிறுவனம். இது உள்ளூர் சமூக உணர்வுடன் ஒத்துப்போகிறது என்று பிடிஐ தெரிவித்துள்ளது. சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஓயோ அறைகளை பயன்படுத்தி வருகின்றனர் என்று அந்த நிறுவனத்தின் தலைவரான ரிதேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். இந்த வழிகாட்டுதல் மீரட்டில் உள்ள ஓயோவின் பார்ட்னர் ஹோட்டல்களில் உடனடியாக அமல்படுத்தப்படும் என்றும் கருத்துக்களின் அடிப்படையில் பாலிசியை மேலும் பல நகரங்களுக்கு விரிவுபடுத்த ஓயோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக அறிக்கை கூறியுள்ளது. அவர்கள் கூறுகையில் ஓயோ கடந்த காலங்களில் சிவில் சமூக குழுக்களிடமிருந்து குறிப்பாக மீரட்டில் இருந்து இந்த சிக்கலை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளது. கூடுதலாக வேறு சில நகரங்களில் வசிப்பவர்கள் திருமணமாகாத தம்பதிகளை ஓயோ ஹோட்டல்களில் செக்-இன் செய்ய அனுமதிக்க கூடாது என்று மனு அளித்துள்ளனர். நீண்ட காலம் தங்கியிருப்பதையும் மீண்டும் மீண்டும் முன்பதிவு செய்வதையும் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாக ஓயோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. பங்குதாரர் ஹோட்டல்கள் மற்றும் காவல்துறையை உள்ளடக்கிய பாதுகாப்பான விருந்தோம்பல் குறித்த கூட்டு கருத்தரங்குகள் உட்பட பான் இந்திய முயற்சிகளை ஓயோ தொடங்கியுள்ளது. இந்த முயற்சியின் மூலம் ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதாக கூறப்படும் ஹோட்டல்களை தடுப்பு பட்டியலில் சேர்க்கிறது மற்றும் ஓயோ முத்திரையை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படாத ஹோட்டல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் முடிகிறது என ஓயோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஓயோ பிளாக்ஸ்டோனிடமிருந்து அமெரிக்காவை தளமாக கொண்ட G6 ஹாஸ்பிட்டாலிட்டியை $525 மில்லியன் வாங்கியுள்ளது. 1500 ஹோட்டல்களை சேர்த்து ஓயோ பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான விருந்தோம்பல் நடைமுறைகளை நிலைநிறுத்த உறுதி எடுத்துள்ளது. தனிமனித சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை நாங்கள் மதிக்கும் அதே வேளையில் நாங்கள் செயல்படும் மைக்ரோ சந்தைகளில் உள்ள சட்ட அமலாக்க மற்றும் சிவில் சமூக குழுக்களை கேட்டு பணிபுரியும் எங்கள் பொறுப்பையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இந்த கொள்கையையும் அதன் தாக்கத்தையும் அவ்வப்போது மதிப்பீடு செய்வோம் என்று பவார் சர்மா கூறியுள்ளார். இவர் ஓயோ வட இந்தியாவின் பிராந்திய தலைவராவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.